Praise the Lord. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக, நம்முடைய சாபத்தை நீக்கும்படியாக, நம்முடைய வியாதியை மாற்றும்படியாக இந்த உலகத்துல வந்திருக்கிறவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்தவருக்கு மற்றவைகளையும் கொடுக்கிறதற்கு அவருக்கு நன்றாகவே தெரியும். உங்களுக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன தேவையோ, அவை எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலும் நமக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிறவரையும் ஜீவனை கொடுத்தவரையும் ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. ஆம் ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தவர் ஆண்டவரே. மற்ற காரியங்களையும் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் நீர் என்பதை அறிந்திருக்கிறோம். உங்களுடைய அன்பின் கரத்துல விட்டுக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் நீங்க எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.